ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்ட் சாரி, ஒரு 1 மந்த்தாக நான் சேனல் இருக்குங்கிறத மறந்துட்டு ஒரு பொறுப்பற்ற யூடியூப் க்ரியேட்டராக பிஹேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பிகாஸ் Feb 1 நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் Feb 1 2023 தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணுது. ஸோ 2024 ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு கொண்டாடணும்னு நினச்சேன். பட் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது செட் பண்ண கோல் எவ்வளோனா, ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே வருவாங்க. அண்ட் கண்டென்ட் ஏதோ நம்மளால் முடிஞ்ச கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அஸ் ஆஃப் நவ் 2150 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் நிறையா பேர் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பர்சனலாக மெயில்லையும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி சொல்லும்போது, ஓகே நம்ம ஏதோ ஒரு நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் நமக்கு எதுவும் பிடிக்கலைனாலும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நான் எப்படி உள்ளே வரும்போது எதுவும் தெரியாமல் வந்தனோ அது அவங்களுக்கு இல்லாத மாதிரி, உங்களுக்கு பயம் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஃபார் திஸ் மச் சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங். இன்றைக்குமே நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஒரு மெசேஜ் இருந்தது, யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஜராகிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எப்படி 2.5 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே இருந்தேன், என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன், என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் 2021 ஜாயின் பண்ணேன். எங்கன்னா விழுப்புரம் கிட்ட பாண்டிச்சேரி டிவிஷன், அங்கே கீழ்மாம்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அந்த ஊர். அங்கே சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸ். அது பேக்கும் நம்ம தான் எடுக்கணும், எம்சி வேலையும் நம்ம தான் இருக்கும், லெட்டர் டெலிவரியும் நம்ம தான் பண்ணணும், ஏபிபிஎம் ஒர்க்கும் இருக்கும், அண்ட் டிரான்சாக்ஷன் பிபிஎம் ஒர்க்கும் இருக்கும். இந்த 3 ஒர்க்குமே இருக்கும். பட் ஒரு வேலையே இல்லாத ஆஃபீஸ் தான் கிட்டத்தட்ட. இப்போ கீழ்மாம்பட்டில் யார் ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரில. அவங்க இந்த வீடியோ பார்த்தா நான் தான் அந்த ஆஃபீஸை ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணிட்டு போனேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப பெருமையாக பில்டப் கொடுத்துட்டேன். சரி, ஓகே, நான் அங்கே ஒரு நல்ல வேலை பார்த்தேன், ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்த்தாலே தெரியும். அதான் சொல்ல வந்தேன். யாருன்னு என் பெருமை என் வாயால சொல்லக்கூடாது, ஊர் உலகத்துல சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு. யாரு அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கூட மாட ஒத்தாசை பண்ற விசேஷ தண்ணிக்கு ஒரு நல்ல செட்டப் போட்டா வேலைக்காரங்கிறதே மறந்துடுவியா? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. வேலைக்காரன் தானோ? இல்ல, வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற. நான் என்ன இந்த ஊர் நாட்டாமைங்கிறோனா? நீங்களா தப்பா புரிஞ்சுக்கலாம். நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு 10 months இந்த சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அண்ட் செகண்ட் ஒரு முந்திரி கோட்டை மாதிரி என்ன வேலை பண்ணேன்னா, செகண்ட் அப்படியே ரெக்ரூட்மெண்ட் வந்தது, திரும்ப அப்ளை பண்ணிட்டேன். அதுலேயும் கிடச்சிருச்சு, பிபிஎம்மாக கிடச்சிது. சரி, பிபிஎம்மாக கிடைக்கிதே, இது சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸாக இருக்கே, இது விட்டுட்டு போவோன்னு சொல்லி ஒரு கேணத்தனமான முடிவு. ஏன்னா சர்வீஸ் லாஸ் ஆகுது, அதை கூட நான் யோசிக்கல. ட்ரான்ஸ்ஃபரில் கூட இங்கே வந்திருக்கலாம் இந்த ஊருக்கு வரணும்னா. பட் தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்து என்னோடய நேட்டிவ் பிளேஸ் எங்கே அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே ஒரு ஒர்க் கிடச்சிது பிபிஎம்மாக. அந்த ஆஃபீஸ் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி அங்கேயும் பெருசாக ஒர்க் இல்லை. அங்கே ஒரு வருஷம் நல்லா நிறையா பிரச்சனைகளோட எஸ்பிஎம்மோட மன்றாடி நல்லாவே வேலை பார்த்தேன். நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது. அங்கேயும் லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று நடந்து ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று நடக்கும்போது தான் அடுத்த பிரச்சனை வந்தது. ஸோ பிபிஎம்லேருந்து லெவல், ஆக்சுவலாக நான் பிபிஎம் லெவல் 1. ஸோ நான் லெவல் 2 ஏபிபிஎம் ஆல்சோ அப்ளை பண்ணலாம். என்ன ஆச்சுன்னா, நான் அப்ளை பண்ண டிவிஷனில் பிபிஎம் வேக்கண்ட்டே இல்லை. ஸோ நான் கொடுத்த ஆப்ஷன் நல்லா தான் இருக்கும் போல் ஏபிபிஎம்னா. ஐ தாட் ஏபிபிஎம்னா பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தா அது லெட்டர் டெலிவரிலையும் எப்படின்னா போஸ்ட்மேன் பீட்டை விட அதிகமாக இருக்கிற லெட்டர் டெலிவரி. எங்கள் ஊர்லேயே நான் போஸ்ட்மேன் பீட்டும் அஃபிஷியேட்டிங்கில் பார்த்துருக்கேன். பட் அதை விட இது டபுள் மடங்கு இருக்குது. ஆனால் சேலரி பே பார்த்தோன்னா அதே பிபிஎம்க்கு வாங்க. எனக்கு என்னன்னா, வேலையே பார்க்காம நாம் அந்த சேலரி வாங்கணும், இப்போ இவ்வளோ வேலை பார்த்து நம்ம இந்த சேலரி வாங்கணுமா அப்படின்ட்டு. அதுவும் இந்த ஊரில் இருக்கிற வெயிலுக்கும் பீப்புளுக்கும் இது செட்டே ஆகலை அந்த ஒர்க்கு. நான் 1 day கூட போகலை, அது வேறு விஷயம். ட்ரைனிங்னு போனேன், அதுவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு
ஓடி வந்துட்டேன். ஸோ 2 மந்த் லீவு. அந்த டிவிஷனில் தான் பெய்ட் லீவை ஏமாற்றி விட்டானுங்க. அது ஒரு டிவிஷனே இல்லை, ஒரு குப்பை டிவிஷன். அதை பற்றி நான் ரிவைல் பண்ணுறதுக்கும் அதனால தான் மனசே இல்லை எனக்கு. அதுக்கடுத்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கடா என்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வேக்கண்ட் லிஸ்ட்லாம் வந்திருக்கோ போய் நேரில் விசிட் பண்ணி செட் ஆகுமா செட் ஆகாதா, என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அப்ளை பண்ண ஒரு டிவிஷன். அண்ட் ஒர்த்து அதுக்கு. அகெயின் அப்ளை பண்ண போகிற டிவிஷன்லேயும் என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே நான் வந்துட்டேன். அதனால் அந்த டிவிஷனை நான் பார்க்கவே இல்லை. தோ அதுதான் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து நியர்பைனாலும் இன்னொரு டிவிஷனும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது. அது லிஸ்ட்டு வரும்போது அதுலேயும் ஏபிபிஎம் தான் மென்ஷன் பண்ணியிருந்தது. ஒரு பிபிஎம் அக்கௌண்ட் கூட இல்லை. பட் ஓகே, கிவ் அப் பண்ண வேணாம், வேலையை விட்டுறலாங்கிற மாதிரி தான் வீட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி ஒருக்கு நேரில் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு வில் டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய் ஒவ்வொரு வேக்கண்ட்டாக பார்க்குறேன். பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது பேக்கர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எப்படியும் ஆஃபீஸ்க்கு வெளியில் நம்ம போகிறதில்ல. எனக்கு டைமிங்னு பார்த்தோன்னா 12 to 5 தான். ஆனால் 5 hours ஒர்க்கு, அது 4 hours கூட சம்டைம்ஸ் முடிஞ்சிடுது. ஸோ 12 to 5ங்கும் போது எனக்கு மார்னிங் வீட்டில் ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அது முடிச்சுட்டும் போகிறதுக்கும், தென் போயிட்டு ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வர்றதுக்கும் இது கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, 12 to 5 என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பேக் எல்லாமே மார்னிங் வந்துடும், அதெல்லாம் எஸ்பிஎம் மேனேஜ் பண்ணி 12 to 5 போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிட்டு ஸ்டாம்ப் சேல் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த டிஸ்பேச் கவுண்டர் மாதிரி தான் லெட்டரை வந்து டிஸ்பேச் பண்ணி தனித்தனி பேக்காக கட்டி பக்கத்துலேயே ஒரு 800 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் மெயில் வேன் வரும். ஸோ அங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி தான் ஒர்க்கு. ரொம்ப அதிகமாக இருந்தால் ஆட்டோ கூட பிடிச்சிக்கலாம், பக்கத்துலேயே ஆட்டோஸும் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ அதிகமாக என்னைக்காவது தான் வரும். ரொம்ப கம்மியாக நம்ம வண்டியிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் லெட்டர்ஸ் வந்து வருது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஃபைனாகவே தெரிஞ்சது. அந்த 6 பிளேஸுமே அப்ளை பண்ணேன். அதில் என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிது. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் இப்போ வந்து ஒரு நல்லாவே செட் ஆகிடுச்சு. என்ன சொல்ல, ஒரு 12 மணிக்கு ஒர்க் போயிட்டு ஒரு 4:30 5 மணிக்கு வர போகிறேன். பெருசாக அந்த ஊடால ஒரு 2 மணி நேரம் நல்லாவே கேப் கிடைக்கும். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நல்லா ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்து சும்மா அப்பப்போ கஸ்டமர் வந்தால் மட்டும் பேசுகிற மாதிரியும் எடுத்து கொடுக்குற மாதிரியும் இருக்கும். பெருசாக ரொம்ப டார்கெட் பண்ணி இந்த நம்ம ஊர் சைட்லாம் இருக்கும்ல, கார்னர் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. நம்ம வேலையை பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு. அவா இதுக்கு தாண்டா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸு. ஸோ எஸ்பிஎம் ஒருத்தவங்க தான் இருக்காங்க, பிஏ. அண்ட் அவர் எப்பயாவது வெளியில் ஒரு 10 minutes பார்த்துக்கோங்க அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா கவுண்டர் ஃப்ரீயாக இருக்கும்ல. ஸோ அதனால் புக்கிங் கவுண்டர்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதுவுமே எனக்கு எப்படி இருக்குன்னா, சும்மா இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம பிபிஎம்மாக இருந்தோம்னா அந்த ஒர்க்ஸ் அதுக்கான நாலேஜை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் எஸ்ஓவில் என்ன நடக்குதுங்கிறது பேக்கராக இருக்கவங்களுக்கு நிறையா தெரியும். இது பேக்கரையும் தாண்டி எஸ்பிஎம் ஒர்க்கும் என்னென்னு அவர் சொல்லி கொடுக்கும்போது, ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன். என்ன சொல்ல, ஒரு ஈகோ பார்க்காம இருக்கிறதெல்லாம் எஸ்பிஎம் கிட்ட வந்து ரொம்ப ரேரு. முன்னாடி இருக்கிறவங்க தான் அப்படி இருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இவர் கொஞ்சம் யங் தான். ஸோ வந்து நல்லாவே பொறுமையாக சொல்லித்தராரு, என்னைய பண்ண விடுறாரு, அவர் சீட்டில் உட்காரலாம் விடுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லைக் ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒர்க் பிளேஸ், நல்ல மைண்ட் செட். ஏன்னா எஸ்பிஎம் மாறினா தான் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த புக்கிங் கவுண்டர்லாம் சொல்லி தரும் போது பரவாயில்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லித்தராங்க, நம்ம கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓரளவு இப்போ எப்படி சிஸ்டம் ஒர்க் ஆகுது, சாப்பில் என்னென்னலாம் பண்ணுறோம், அது மாதிரிலாம் நிறையா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் எஸ்பிஎம் கிட்டேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்போவுமே எஸ்பிஎம் தான் எனக்கு முட்டும். பட் இங்கே எஸ்பிஎம்மே நல்லா அமைஞ்சிருக்கிறது வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பலனாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸில் ஆரம்பித்த என் வாழ்க்கை பிபிஎம், ஏபிபிஎம், நோ பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஜிடிஎஸ் ஒர்க்கும் பார்த்துட்டேன். இனிமேல் என்னடா பார்க்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஐ திங்க் இதிலே நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுகிற வரையும் இதிலே இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த லெவல்லே. அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வீடியோவும் போட முடியல. டைம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னா லைக் as your people know, மேரேஜ் லைஃபே ஒரு பிஸி லைஃப். அதில் அந்த டைமுக்கு வேறு இதை ஒதுக்கணும். அண்ட் அது போக வீடியோ. அதனால தான் நான் கண்டென்ட்டை அப்போவே முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ ஓரளவு எல்லா கண்டென்ட்டுமே நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இஃப் எனி டவுட் கண்டென்ட்டை சர்ச் பண்ணிங்கனாலே இல்லை கமெண்ட் செக்ஷனை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து சும்மா பூஸ்டிங்காக போட்டேன். லைக் இப்போது உங்களோட மைண்ட் செட் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது டார்கெட் அதிகமாக இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும், வேலையை விட்டுடலான்னு கூட தோணும். பட் விடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். வெயிட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அது ஒர்த்தாக நடக்கும். நான் வந்து ஒரு 2 வருஷம் புலம்பியிருப்பேன். அங்கே சிங்கிள் ஹேண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதும் சரி, பிபிஎம்மாக ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஏபிபிஎம்மாக வந்தபோதும் சரி, புலம்பிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி இருந்துட்டு இப்போது ஓரளவு நல்லா செட் ஆகுற அளவு, ஐ மீன் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம ஏதோ ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப டார்ச்சர் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போதே ஓகே, நம்ம அடுத்த லெவலுக்கு போகிற வரையும் இது வந்து ஓகே, ஒரு ஃபைனான ஒரு செக்யூரான ஜாப் தான், நம்ம வச்சுக்கலாம், நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்கம் வருது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ வந்துருச்சு. லைக் ஸோ உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நினச்சி பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக திங்ஸ் வந்து மாறும், ரொம்ப சீக்கிரமாகவே நல்லது நடக்கும். நான் வந்து பிளஸ் பண்ணிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். உங்களால் தான் நான் இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டென்ட் இல்லை நண்பர்களே, ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் வீடியோவே போட முடியும். அண்ட் ட்ரை பண்ணுற ட்ரோல் வீடியோஸும் போடுறதுக்கு. அண்ட் எல்லோரும் நல்லா படிங்க, இதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து அவ்வளோ நல்லாலாம் இப்போ போயிட்டு இல்லை. அதுதான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, tata, bye bye, see you all, love you all, take care.